Two astronauts supposed to be on a week-long mission to the International Space Station. திசை தெரியாத ஒரு பயணம் எப்படி இருக்கும்? பூமியிலேயே இருட்டா ஒரு ஏரியாவில் நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்துருவோம். விண்வெளியில் எங்கள் 2 ஆஸ்ட்ரோனட்ஸ் நாசா விஞ்ஞானிகள், இந்திய வம்சாவளியை சார்ந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும் இருக்காங்க. இந்த 2 பேர் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து வர முடியாமல் இருக்காங்க. அவங்களுடைய பயணம் 9 தினங்கள் மட்டும்தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றோடி அது 55 தினங்களையும் தாண்டி சென்றிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பக்கமா போயிங்கினுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும், அவங்க எப்படி வீழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுக்கான 2 பாகங்களை பார்த்துருப்போம். அந்த நேரத்திலே சொன்னேன், இந்த ஸ்டார்லைனரை பற்றி அதிகமாக உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். அந்த ஸ்டார்லைனர் தான் இந்த 2 ஆஸ்ட்ரோனட்டையும் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து பூமிக்கு கொண்டு வர வேண்டிய முக்கியமான ஸ்பேஸ் கிராஃப்ட். ஆனால் அது சரியாக வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த 2 ஆஸ்ட்ரோனட்டும் அங்கே இருந்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸ்பேஸ் சம்மந்தமாக பார்க்கும்போது கிட்ஸ் பெஸ்டியில் UFO பால் அப்படின்னு ஒரு சின்ன கேம் இருக்குது. இந்த கேம் வேறு எதுவுமே இல்லை, ஒரு பால் இருக்கும். அந்த பாலை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இப்படி இருக்கும். அதே நேரம் நீங்கள் த்ரோ பண்ணும்போது அது ஒரு டிஸ்காக இருக்கும். அவங்க கையில் கிடைக்கும்போது இப்போ ஒரு பாலாக மாறிடும். ஸோ த்ரோ பண்ணும்போது UFOவாகவும் அவங்க கையில் கிடைக்கும்போது பாலாகவும் இருக்கக்கூடிய இதை சுற்றி லைட் இருக்குது. அதாவது நம்ம பார்த்துருப்போம்ல இந்த விண்கலம் அப்படிங்கிறதுலாம், அதே மாதிரியான லைட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா கிட்ஸ் பெஸ்டியில் 299 ரூபா, எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி அப்படி இருக்கும், இந்தியன் மேடு தான். செம்மையான கேம். தூக்கி எறிஞ்சு இந்த டிஸ்க் த்ரோலாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரிலாம் விளையாடுறதுக்கு உகந்த ஒரு பால் தான் இந்த UFO பால். ஜம்ப் பண்ணுடா, ஜம்ப் பண்ணிருச்சு. 2019 டிசம்பர் இந்த ஸ்டார்லைனர் அப்படிங்கிறது அதனுடைய முதல் ஆர்பிட்டல் டெஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிறத செய்யுது. இந்த ஆர்பிட்டல் டெஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இது போய் பார்க் பண்ண வேண்டிய, டாக்கிங் செய்ய வேண்டிய டாக்கிங் சிஸ்டம் இருக்கும். அப்போ அந்த டாக்கிங் சிஸ்டத்தில் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது சரியாக டாக் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். ஆனால் எதிர்பாரா விதமாக அதில் ஒரு சாஃப்ட்வேர் கிளிச் அப்படிங்கிறது வருது. இதன் காரணமாக இந்த ஸ்டார்லைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட் அதனுடைய முதல் ஆர்பிட்டல் ஃப்ளைட் டெஸ்ட் 1 அப்படிங்கிறத ஃபெயிலியராக முடிக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு மறுபடியும் அதை சரிப்படுத்துகிறாங்க. எகெயின் இந்த ஸ்டார்லைனர் போயிங்கினுடைய ஸ்பேஸ் கிராஃப்டாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்லைனர் அப்படிங்கிறது ஆர்பிட்டல் ஃப்ளைட் டெஸ்ட் நம்பர் 2க்கு தயாராகுது. இந்த நேரம் மறுபடியும் அதில் நிறைய பிரச்சனைகள், குறிப்பாக சாஃப்ட்வேர் மற்றும் சில வால்வுகளுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். இது இரண்டுமே இந்த ஸ்டார்லைனர் மேலே ரொம்ப பெரிய அளவில் அதிருப்தியை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதன் பிறகு நாசாவும் போயிங்கும் சேர்ந்து அதை சரிப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்படுத்தினதோடு மட்டும் இல்லாமல் அதில் ஆஸ்ட்ரோனட்டை வச்சு நம்ம விண்ணில் செலுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய தீர்மானம். ஸோ சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும் பேரி வில்மோர் அவர்களும் அது கூடவே அவங்களுடைய சில பொருட்களும் எடுத்து செல்வதற்கு தயாராகிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. ஜூன் மாதம் 5ஆம் தேதி 2024 இதனுடைய ஒட்டுமொத்தமான தயாரெடுப்புகள் வரும்போது திடீர்னு நாசா சொல்கிறாங்க, நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற லக்கேஜ் எல்லாம் கொஞ்சமாக கீழே இறக்கி வைங்க அப்படின்னு சொல்லி. எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது இதில் ஒரு புது பம்பு வருது. இந்த பம்ப் வேஸ்ட் வாட்டர், நீங்கள் யூஸ் பண்ணுற வேஸ்ட் வாட்டரை மறுபடியும் உங்களுடைய ட்ரிங்கிங் வாட்டராக மாற்றிடும். எனவே அதற்கு தேவையான இடம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, சில பொருட்களை வெளியில் எடுத்து போட்டுட்டு அந்த பம்பெல்லாம் உள்ள வச்சு நேராக இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்கிற ஸ்டார்லைனர் என்ன செய்யுது, அங்கே போய் டாக் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா பயப்படுறாங்க. சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும் அங்கே அழைக்கக்கூடிய இன்னொரு ஆஸ்ட்ரோனட் புச் அப்படிங்கிறவரும் அதை எப்படியாவது டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிற ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு பிறகு ஜூன் மாதம் 6ஆம் தேதி டாக் பண்ணி, அதாவது பார்க் பண்ணிட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நுழையிறாங்க. அப்போ இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி 2 முறை இதனுடைய பயணத்தை ரத்து செய்த நாசா மறுபடியும் போயிங் மீதான நம்பிக்கையை வச்சு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் அனுப்பி அவங்க என்ன செய்ய போகிறாங்க, ஒரு 8 தினங்கள் இல்லாட்டி 9 தினங்கள் மட்டும்தான் அவங்களுடைய ரிசர்ச் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதன் பிறகு அவங்க பூமிக்கே வந்துடுவாங்க. பூமிக்கு வருவதற்கு போயிங்கினுடைய இந்த ஸ்டார்லைனர் அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட் என்பது உபயோகப்படுத்தப்படும். ஆனால் எகெயின் அண்ட் எகெயின் இந்த ஸ்டார்லைனரில் சின்ன சின்ன சிக்கல்களை கண்டுபிடிக்கிறாங்க ஆஸ்ட்ரோனட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ஸ்டேஷன்லேருந்தும் சில அறிவிப்புகள் அப்படிங்கிறது வருது. நம்முடைய ஸ்டார்லைனர் சரியாக வேலை செய்ய மாட்டுக்கு,
எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லீக் இருக்குது, அதனுடைய த்ரஸ்டர்ஸ் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த த்ரஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நாம் எல்லாமே இந்த சந்திரயான்லாம் பார்த்தோம். அதில் வந்து ஒரு 3, 4, 5 த்ரஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்போ இதில் எத்தனை த்ரஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 28 த்ரஸ்டர்ஸ் இருக்குது. அப்போ இந்த 28 த்ரஸ்டர்ஸும் சரியாக ஒர்க் ஆனாதான் அதனுடைய பேலன்ஸும் அது எந்த ஆர்பிட்டில் எந்த இடத்துல கரெக்டாக திரும்பணும் அப்படிங்கிறது எல்லாமே செய்ய முடியும். ஆனால் இந்த 28 த்ரஸ்டர்ஸில் ஒரு த்ரஸ்டர் மட்டும் ஒர்க் ஆகலை. அதை நாசா டீமும் பாயிங் டீமும் சொல்கிறாங்க, அந்த ஒரு த்ரஸ்டர் அப்படிங்கிறது ஒர்க் ஆகலைன்னா பரவாயில்லை, மீதம் இருக்கும் 27 த்ரஸ்டர்ஸ் ஒர்க் ஆகுது இல்லை, நோ இஷ்யூ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு என் கார்டை போடுறாங்க. ஸோ இது ஒரு இடத்துல போய் பார்க் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்ல, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் டாக் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்ல, மொத்தம் எத்தனை பார்க்கிங் ஏரியா இருக்குது உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். எத்தனை பார்க்கிங் ஏரியா இருக்குது அப்படிங்கிறது தான் அதை டாக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டலாக 6 பார்க்கிங், 6 இதே மாதிரியான ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது தான் பார்க் பண்ண முடியும். 4 ரஷ்யாவின் பக்கமும் 2 தான் யார் பக்கமும் இருக்குது, அமெரிக்கா பக்கமும் இருக்குது. இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2 நாடுகளால் தான் பராமரிக்கப்படுகிறது, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா. அதில் 4 டாக்கிங் சிஸ்டம் எதில் இருக்குது, ரஷ்யாவின் பக்கமும் 2 தான் யார்கிட்ட இருக்குது, நம்ம அமெரிக்காட்டையும் இருக்குது. ஆல்ரெடி அங்கே டிராகன் கேப்சூல் அப்படிங்கிறது பார்க் ஆகிருக்கு. இன்னொரு ஸ்லோட்டில் யார் போய் பார்க் பண்ணிட்டாங்க, இந்த ஸ்டார்லைனர் அப்படிங்கிறத பார்க் பண்ணிட்டாங்க. ஸோ அமெரிக்காட்ட இனிமேல் பார்க் பண்ணுறதுக்கு இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோனட்டை திரும்ப கொண்டு வருவதற்கு வேறு ஏதாவது வெஹிக்கிள் அனுப்புனா கூட பார்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கிடையாது. ஓகே, அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, அங்கே தான் டிராகன் கேப்சூல் இருக்குல்ல, அதை வச்சு அவங்க பூமிக்கு வந்துடலாம்ல அப்படின்னு கேட்டால் வந்துடலாம். ஆனால் பிரச்சனை அது கிடையாது. அங்கே இன்னும் கொஞ்சம் க்ரூ மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கானது தான் இந்த டிராகன் கேப்சூல் அப்படிங்கிறது. பட் ப்ராப்ளம் கிடையாது, இது எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சுனிதா வில்லியம் அவர்களும் புஷ் அவர்களும் ரொம்ப பெரிய அளவில் அதை என்ன செய்கிறாங்க, சரிப்படுத்துகிறாங்க. நேற்று அதனுடைய இன்னொரு டெஸ்டிங் அப்படிங்கிறத செஞ்சு பார்க்கும்போது தான் ஒரு வாரத்துக்கு பிறகு கண்டிப்பாக நாம் என்ன செஞ்சுருவோம், பூமிக்கு திரும்புவதற்கான டெஸ்டிங்கை முடித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. ஆனால் ஹீலியம் லீக்கேஜ் அப்படிங்கிறது இருக்குங்கிறது தெரிஞ்ச உடனே அதை மறுபடியும் ஹாட் டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. த்ரஸ்டர்ஸில் 28 த்ரஸ்டர்ஸில் 27 த்ரஸ்டர்ஸை நேற்று என்ன செஞ்சு பார்த்துருக்காங்க, ரன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு செகண்ட் இல்லாட்டி 0.40 செகண்ட் அப்படிங்கிறத அவங்க ரன் பண்ணி பார்த்துருந்தாலும் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படிங்கிற அறிவிப்பை அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோனட்டும் சொல்லியிருக்காங்க, இப்போ இந்த நாசா மற்றும் பாயிங்கும் சொல்லியிருக்காங்க. 9 நாட்களுக்கு தானே போனாங்க, அவங்க இப்போ இருக்க தொடங்கி 55 நாட்கள் ஆகிவிட்டது. அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன், அவங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே அங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி இவங்க இப்போ எமர்ஜென்சி பீரியடில் தான் இருக்காங்க, எல்லாமே அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிப்பா, அப்போ இதை வந்து ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் மாதிரி பூமிக்கு திரும்பி அனுப்பிட வேண்டியதானே அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல த்ரஸ்டர்ஸ் ஒர்க் ஆகாமல் போகிறது அப்படிங்கிறது மட்டும் பிரச்சனை கிடையாது. ஹீலியம் லீக்கேஜ் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, வர்ற வழியில் சப்போஸ் அதனுடைய அந்த ஹீலியம் தீர்ந்து போச்சு அப்படின்னா நிச்சயமாக அது பூமிக்கு திரும்பாது, அது விண்வெளியில் எங்கேயோ ஒரு இடத்துல காணாமல் போயிடும். அப்படின்னா அங்கே அதில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோனட்ஸும் அவங்களுடைய உயிரை இழக்க வேண்டியதாக இருக்கும். திரும்ப அவங்க பூமிக்கு திரும்புவது என்பது சாத்தியமான விஷயமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்குது, இந்த ஸ்டார்லைனருக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்குது. அந்த பேட்டரியினுடைய டோட்டல் காலம் அப்படிங்கிறது 90 தினங்கள் தான். இதில் டோட்டலாக ஒரு 55-60 தினங்களை அந்த பேட்டரி கடந்து விட்டது. ஸோ பேட்டரியினுடைய ஹெல்த்தும் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்தா எஸ், சரியாக தான் இருக்குது. அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதமே எது பூமிக்கு திரும்பி வந்தாக வேண்டும், இந்த ஸ்டார்லைனர் அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட் பூமிக்கு வந்தாக வேண்டும். அதுக்கு முன்னாடி பல டெஸ்டிங்கை இப்போ செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இல்லை இதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிடலாம், அதை எப்படியாவது அந்த டாக்கிங் சிஸ்டத்துலேருந்து வெளியேற்றி விடலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. என்ன தெரியுமா, டெப்ரிஸ், ஸ்பேஸ் டெப்ரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிஸா பாக்ஸ் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் டெப்ரிஸ், அது ரஷ்யாவினுடைய சேட்டலைட்டினுடைய எஞ்சிய பாகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு எஞ்சிய பாகம் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து இடிச்சிடலாம், ஒருவேளை மோதிடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பு வருகிறது. அப்படி அறிவிப்பு வந்த உடனே அங்கே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் யாருமே அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் யாரும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கக்கூடாது, அவங்கவுங்க வந்த வெஹிக்கிளுக்குள்ளேயே போயிடணும். அப்போது இந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஷ் அவர்கள் எங்கே வராங்க, அவங்க வந்த ஸ்டார்லைனருக்குள்ளே வராங்க. மீதம் இருக்கும் க்ரூ மெம்பர்ஸ் அந்த டிராகன் கேப்சூல் இருக்குல்ல, அங்கே வந்து உட்கார்றாங்க. அதே மாதிரி ரஷ்யாவினுடைய ஒரு கேப்சூல் அப்படிங்கிறது அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது, அவங்களும் அவங்களுடைய வெஹிக்கிளில் வந்து உட்கார்ந்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான பல திடுக்கிடும் சம்பவங்கள் எல்லாமே சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும் புஷ் அவர்களுடைய இந்த பயணத்தின் போது இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எல்லோரும் நினைத்த மாதிரி பெரிய அளவில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் அந்த பிஸா பாக்ஸ் சைஸில் இருந்த அந்த டெப்ரி என்ன ஆயிடுச்சு, கடந்து போய்விட்டது. 1 மணி நேரத்துக்கு பிறகு மறுபடியும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே எல்லா ஆஸ்ட்ரோனட்டும் நுழைகிறார்கள். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்ததாக என்ன செய்ய போகிறாங்க,
சரி, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய டாக்கிங் சிஸ்டத்தில் 4 டாக்கர் இருக்குன்னு சொன்னோம்ல, அதில் ஏதாவது ஒரு டாக்கிங் சிஸ்டத்தை இவங்க பயன்படுத்தலாமே அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல சிக்கல் அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாசாவினுடைய இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸ் கிராஃப்டினுடைய டாக்கிங் சிஸ்டம் ரஷ்யாவினுடைய டாக்கிங் சிஸ்டம் கூட கனெக்ட் ஆகாது. அப்படின்னா இந்த 2 டாக்கிங் சிஸ்டத்துக்கு கூட தான் அவங்க கனெக்ட் பண்ணி ஆக வேண்டும். ஸோ சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஷ் அவர்கள் பூமிக்கே திரும்ப முடியாதா, அவங்க அங்கேயே சிக்கிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வேணால் டிராகன் கேப்சூல் அவங்க வெளியில் வரலாம், இல்லை ரஷ்யாவினுடைய ஏதாவது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் எடுத்து அவங்க பூமிக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் இவ்வளோ நாள் அங்கேயே இருக்காங்க? அதற்கு நாசாவும் போயிங்கும் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், வாழ்வில் பிரச்சனை இருக்குது, ஹீலியம் லீக்கேஜ் இருக்குது, த்ரஸ்டர்ஸ் சரியாக ஒர்க் ஆகலை அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்களுக்கு கிடைக்குது. ஆனால் அதை சரிப்படுத்தி மறுபடியும் அந்த பிரச்சனை வராமல் இருப்பதற்கு அங்கே இருந்தே அந்த என்விரான்மெண்ட்டில் இருந்தே சரியாக்குனா தான் எங்களால் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். நாளைக்கு இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வருது என்றால் எங்களால் சால்வ் பண்ண முடியும். அதை தான் அந்த 2 ஆஸ்ட்ரோனட்டும் செஞ்சுட்டு இருக்காங்க. தே ஆர் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட். அதனால தான் அந்த க்ரூ மெம்பர்ஸை நாங்கள் அனுப்பி வச்சோம். ஸோ அவங்க அதை சரிப்படுத்திட்டாங்கன்னா வருங்காலத்தில் நிச்சயமாக ஒரு பெரிய படிப்பு, ஒரு லேர்னிங் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சு நாங்கள் வருங்காலத்தை சாதித்து விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தானே இருக்குது கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா விண்வெளியில் அந்த என்விரான்மெண்ட்டில் எப்படி ஹீட் ஆகுது, த்ரஸ்டர்ஸ் எப்படி சரியாக ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அங்கேருந்து படித்தா தானே முடியும். ஏன்னா பூமியில் நிறைய சிமுலேட்டர்ஸ் இருக்குது. அந்த சிமுலேட்டர்ஸை பயன்படுத்தி அதே மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை நம்மளால் உருவாக்க முடியுமே தவிர எக்ஸாக்டாக இப்படி தான் செயல்படும் அப்படின்னு சொல்லி 100% சொல்ல முடியாது. இதை தான் நாசாவும் சொல்லுது. ஸோ நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். அவங்கள ரொம்ப சேஃப்டியாக பூமிக்கு கொண்டு வருவதற்காகத்தான் நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். எந்த அளவுக்கு அதை ஸ்பீடப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்பீடப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 பல்ஸ் ஃபயரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1 பல்ஸ் ஃபயரிங் அப்படிங்கிறத சரியாக செஞ்சுருக்காங்க. ஆஃப்ட் ஃபேசிங் த்ரஸ்டர்ஸ் அப்படிங்கிறத 1.2 செகண்ட்ஸ் அப்படிங்கிறதையும், மீதம் இருக்கும் த்ரஸ்டர்ஸ் எல்லாமே 0.40 செகண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் ரன் பண்ணி பார்த்து RCS ஆக்சிடைசர் ஐசோலேஷன் வால்வ் எல்லாமே சரியாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நேற்று செக் பண்ணியிருக்காங்க. அப்படி செக் பண்ண இந்த டேட்டா நேராக நம்முடைய கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு வரும். அப்படி கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு வந்த பிறகு அந்த லாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்த பிறகு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இதன் வழியாக பிரச்சனைகள் வேறு விதத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண பிறகு நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம பூமிக்கு திரும்புவதற்கான டெமோ டெஸ்ட் அப்படிங்கிறத இந்த ஸ்டார்லைனர் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்டார்லைனர்னா என்ன, அதனுடைய பாதிப்புகள் என்னவா இருந்தது, அது ஏன் இன்னும் பூமிக்கு திரும்புவதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் ஆஸ்ட்ரோனட்ஸ் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்த்துட்டோம். உங்களுக்கும் இந்த UFO போல் வேணும்னா த்ரோயிங் எ டிஸ்க் கேச்சிங் எ பால் அப்படிங்கிறதா இதனுடைய ஹேஷ்டேக். வேணுங்கிறவங்க கிட்ஸ் பெஸ்டியில் வாங்கிக்கோங்க. 299 ரூபா, வெறும் 70 பீஸ் மட்டும்தான் இருக்குது. நார்மலாக சொல்லிட்டேன், அவ்வளோதான் இருக்குது. ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.